சங்கடங்களிலிருந்து விலக எண்ணினால் அச்சங்கடமே உன் முன் வந்து பெரிதாக நிற்கும். நான் அந்த தாருகாவிற்கு வரமளித்து ஏதேனும் தவறிழைத்து விட்டதாக தாங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை பார்வதி, ஒரு செயல் தானாக முழுமையடையாது. அது வளர்ச்சியுற்று பல செயல்களாலேயே முடிவுக்கு வரும். அந்த இரத்த அரக்கனுக்கு வரமளித்தது என் செயலாகும். ஆனால் மகாகாளியாக மாறி அவனை அழித்த பொழுதே அச்செயல் முழுமையாகிய ஒரு முடிவுக்கு வந்தது. ஒருவேளை உன்னுடைய இந்த செயலானது உனக்கு ஏதேனும் கற்பிக்கலாம். உனக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கே பாடமாக அமையும். ஒன்று மட்டும் நிச்சயம், சங்கடங்களானாலும் அதனை விட்டு விலகலாகாது. சும்பனும் நிசும்பனும் உன்னை தேடி வந்து விட்டார்களானால் நீ அவர்களை எதிர்க்க தயாராக உள்ளாயா? நான் எதற்கு தயாராக உள்ளேன் மகாதேவா. அசம்பாவிதங்களை தடுக்க எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் மகாகாளியாக ஆக மாட்டேன். கைலாயத்தை காக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இறுதியாக கூறுகிறேன், நின்றுவிடு. கைலாயத்தில் நுழைவதற்கு நினைக்காதே. நீங்கள் செய்வது சரியல்ல நாதா. எந்த இறைவி இந்த வனத்தில் நாம் தோல்வியடைய மாட்டோம் என்று வரமளித்தாரோ அந்த பார்வதி தேவிக்கு எதிராகவே நாம் எவ்வாறு இதை செய்ய இயலும்? அமைதியாக இரு. பெண்ணானவள் வரையறைக்குள் இருக்க வேண்டும். எங்கள் ஆண்களின் திட்டம் எவ்வளவு சிறந்தது என்பதை பார். இந்த தேவர்கள் நம் கட்டுக்குள் இருந்து தப்ப இயலாது. இந்த கைலாய தேவதையை கட்டுக்குள் கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது நிசும்பா. நான் தாருகாவிடம் சென்று உன் சக்தியை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பேன். நான் கூறுவதை அவள் ஏற்பாள் என்று நம்புகிறேன். ஆகையினால் இந்த சங்கடத்திற்கு ஒரு முடிவு ஏற்படும். தாருகாவிடம் பேசுவதற்கு கூட நீ தாருகாவனம் சென்றாக வேண்டும் கௌரி. கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பந்தத்தினாலேயே இந்த தாக்குதல் பிறப்பெடுத்துள்ளது. உனக்கு விருப்பமென்றால் உன்னுடைய பதியான நானும் உன்னுடன் வர இயலும். இல்லை மகாதேவா, நான் தனித்து செல்வேன். சும்பனும் நிசும்பனும் அந்த வனத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியும். இருந்தும் தாருகாவிற்கு வரமளித்தேன். ஏனென்றால் பலத்தினால் கடமையிலிருந்து நான் தவறவில்லை என்பதை அவளுக்கு உணர்த்த விரும்பினேன். அவள் எனது பக்தை. அறியாமையால் செய்த பிழை இது. அவளை மன்னிக்க நானே சென்றாக வேண்டும். ஆகட்டும். ஒன்றை நினைவில் கொள். இப்பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை. அதனை அழித்தே ஆக வேண்டும். காலத்தின் தேவையை பொறுத்து நான் அதை செய்வேன். ஆனால் தாங்களும் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். இனி என்ன நேர்ந்தாலும் சரி, இந்த பார்வதி சிவனின் மீது கால் வைக்கப் போவதே இல்லை.
நம்ப இயலவில்லை. நில்லுங்கள் தேவி, தயவு செய்து வனத்திற்குள் வர வேண்டாம். இது தங்களுக்கு எதிரான வியூகம். எப்படி ஒரு தாய்க்கு தன் குழந்தை கட்டி தழுவுவதால் எந்த பயமும் ஏற்படுவதில்லையோ அப்படித்தான் ஒரு தேவிக்கும் தன் பக்தர்களிடத்தில் பயம் இல்லை. நான் வேறு இடத்திற்கு அல்ல, என் பக்தையின் வனத்திற்குள் தான் வரப்போகிறேன். நீ புரிந்த குற்றம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுதும் ஒன்றுமில்லை, அனைத்தையும் நிறுத்திவிடு. என்னை மன்னியுங்கள் தாயே, நான் தவறிழைத்து விட்டேன். என் கணவனுக்கு எதிராக என்னால் எதுவும் செய்ய இயலாது. என் கணவனோ சும்பன் நிசும்பனின் பிடியில் உள்ளார். அவராக எதுவும் செய்யவில்லை. நீ அவ்வாறு நினைக்கிறாய் தாருகா, ஆனால் உனது கணவன் ஒரு துஷ்டன். அவன் செய்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அகிலத்திற்கு எதிராக செய்த, பெண்களுக்கு எதிராக செய்த, தன் மனைவிக்கு எதிராக ஏன் இந்த அவசரம்? எனக்கு யார் தண்டனை அளிப்பது? எப்பொழுது? உனக்குத்தான் இப்பொழுது தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது பார்வதி. எனது தமையனை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய். இங்கு உன்னை காப்பாற்ற எந்த தேவியும் வரப்போவதும் இல்லை, எந்த ஒரு பைரவனும் வரப்போவதில்லை. இங்கிருந்து சென்றுவிடு. கடந்த முறை என் கோபத்தை நானே கட்டுப்படுத்தி கொண்டேன். மீண்டும் என்னை கோபப்படுத்தி உனது அழிவை நீயே தேடிக்கொள்ளாதே நிசும்பா. அந்த மகாகாளி இங்கு வர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். இவ்வனத்தில் எனக்கு மகாகாளியை பற்றிய பயமும் இல்லை, பார்வதியை பற்றிய பயமும் எனக்கில்லை. இந்த பார்வதி கைலாயத்தில் இருப்பதை விட என்னுடன் வந்தால் மிகவும் மகிழ்வாக இருப்பாள் என சும்பனாகிய நான் வாக்களிக்கிறேன். என்ன யோசிக்கிறாய் தாருகா? அனைத்தையும் நிறுத்திவிடு. நீ தேவியின் சொல்லை கேட்டால் உன்னுடனான எனது உறவினை நான் முறித்துக் கொள்வேன். அறிந்து செயல்படு. புரிந்து கொண்டீர்களா தாயே? எனது பக்தி தூய்மையானதுதான், ஆனால் அதை விட என் கணவன் மீதுள்ள அன்பு அளவில்லாதது. இவர்களுக்கு தேவை மகாகாளிதான். மகாகாளி வந்துவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும். உங்களுக்கும் எந்த துன்பமும் நேராது. என் இல்லற தர்மத்திற்கும் எந்த பாதிப்பும் வராது. வாழ்வென்பது யுத்தம். அதற்கு 2 வழிகளே உள்ளன. ஒன்று அதிலிருந்து விலகி இருப்பது, இல்லையேல் அதில் பங்கு கொள்வது. சங்கடங்களிலிருந்து விலக எண்ணினால் அச்சங்கடமே உன் முன் வந்து பெரிதாக நிற்கும். இப்பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை, அதனை அழித்தே ஆக வேண்டும்.